ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காய் வந்துட்டு நிறைய சத்துக்களை கொண்ட நம்மளுக்கு உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு காய். இந்த காய் வந்துட்டு வீட்டு நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய்னு அப்படி 2 வகையாக பிரிக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சு. அப்புறம் நிறைய பெரிய நெல்லிக்காயும் இருக்குது. இந்த காட்டு நெல்லிக்காய் வந்துட்டு இந்த பெரிய நெல்லிக்காய்னு சொல்கிறது வந்து கசப்பு தன்மையும் துவர்ப்பு தன்மையும் கொண்டது. இது சாப்பிட்டு தண்ணி குடித்தோன்னா அவ்வளோ இனிப்பாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதனோட பெனிஃபிட்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சேன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க, டெய்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவீங்க. வீட்டிலே வந்துட்டு நல்லா கட் பண்ணி வாட்டர் பாட்டிலில் போட்டு கூட சாப்பிட்லாம். தண்ணியும் ஊற வச்சு குடிச்சிட்டு வரலாம். நெல்லிக்காயில் வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு அதிகமாக இருக்கிறதால உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இல்லை சேதமடைந்த திசுக்களை பாதுகாக்கிறதுக்கும் நார்ச்சத்து, விட்டமின், கால்சியமு, இரும்பு சத்து, இப்படி நிறைய சத்துக்கள் வந்துட்டு இந்த நெல்லிக்காயில் வந்து கிடைக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக பயன்படுது. அப்புறம் சரும ஆரோக்கியம், சருமத்தில் இருக்கிற செல்களை வந்துட்டு புதுப்பிச்சு சரும ஆரோக்கியத்துக்கு வந்து பயன்படுது. முடி வளர்ச்சி, மயிர்கால்களை அதனோட ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும். அப்புறம் வந்துட்டு முதுமைத்தன்மை வந்து தாமதப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போவுமே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுது. அப்புறம் தோல் நோய் எதுவுமே வராமல் பாதுகாக்கிறதுக்கு, இந்த சருமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுது. டெய்லி ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், இல்லை அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்புறம் வந்து செரிமானத்தை வந்து மேம்படுத்ததாக சொல்கிறாங்க. எடை இழப்பு, கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு, அதிகமாக ஆற்றல் தரக்கூடியதாக சொல்கிறாங்க. அப்புறம் கண்ணுக்கு முக்கியமாக இந்த விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதால இந்த நெல்லிக்காய் ரெகுலராக எடுக்கும்போது கண்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை தடுத்து கண்களை பிரகாசமாக வச்சுக்க நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. முடி உதிர்தலை தடுத்து முடி வந்து நல்லா கருகருன்னு நல்லா வளர்ச்சியாக நீட்டாக முடி சேதமடையாமல் இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுது. எப்போவுமே இளமையாக இருக்கிறதுக்கும், அப்புறம் யூரினை வந்துட்டு நல்லா பிரித்து நச்சுக்களை நீக்கிறதுக்கும் வந்துட்டு நெல்லிக்காய் வந்து பயன்படுது. இது வந்துட்டு ரத்த நிறுத்திக்கு வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. அதாவது பிளட் இல்லாதவங்க இதை ரெகுலராக எடுக்கும்போது நம்ம பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா கல்லீரல், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ரெகுலராக இந்த நெல்லிக்காய் எடுக்கும்போது லிவர் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மன உற்சாகத்தை தூண்டும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பிபி வந்து கொலஸ்ட்ரால் வந்துட்டு கம்மி பண்ணணுன்னு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காய் ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளுக்கு தைராய்ட்லேருந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தைராய்டு வந்து நம்மளுக்கு இது வராது, தைராய்டு வந்து நீக்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ரெகுலராக சாப்பிடும்போது தைராய்டு இருந்த இடமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது செய்யக்கூடிய நிறைய பலன்கள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நெல்லிப்பூவை வந்துட்டு நல்லா துவர்ப்பு தன்மையாக இருக்கும், நல்லா சாப்பிட்டு வர மலச்சிக்கல் வந்து தீரும்னு சொல்கிறாங்க. நெல்லிக்காய், நெல்லிப்பழம் வச்சு தினமும் சாப்பிட்டு வரும்போது உடம்பு வந்துட்டு நல்லா பிரகாசமாக பியூட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தலை சுத்தல், வாந்தி இருக்கிறவங்க ரெகுலராக இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா அரைச்சி தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோன்னா உடம்பு வந்துட்டு நல்லா நச்சுத்தன்மை, யூரின் போயிட்டே இருக்கும்போது அந்த நச்சுத்தன்மை நீக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தூக்கம் இல்லாதவங்க வந்துட்டு இந்த நெல்லிக்காய் நல்லா பொடி செஞ்சோ இல்லை அப்படியே காய வச்சோ எப்படி எடுத்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு விட்டமின் சி அதிகரித்து நல்லா உடம்பு வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா விட்டமின் சி அண்ட் குளிர்ச்சி தன்மை இருக்கிறதால அந்த வெயில் டைமில் வந்துட்டு நல்லா எடுக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த நெல்லிக்காயில். இது வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது குடல் வாயுவை வந்து அகற்றதா சொல்கிறாங்க. குடலில் இருக்கிற கெட்ட வாயுக்களை நீக்கி குடலை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கும் இல்லை நம்ம டோட்டல் உடம்பையே மாற்றக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த நெல்லிக்காய்களுக்கு இருக்குது. இது நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குடிச்சிட்டு வந்தால் அந்த கண்ணும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருமல், சளி அது மாதிரி அதுவும் கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆஸ்துமா தீவிரத்தை குறைக்கும், அப்புறமா கெட்ட கொழுப்பு வந்துட்டு குறைக்கும், சர்க்கரை நோய் வராமல் இருக்க உதவும், ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைந்தது, அப்புறம் வந்து ரத்த அழுத்தத்தை பிபி வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கும், அப்புறம் ஃபிட்னஸாக வச்சுருக்கும் உடம்புன்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த நெல்லிக்காய் வந்து ரெகுலராக எம்டி ஸ்டமக்கில் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலில் கெட்ட தன்மை எல்லாமே போய்டும்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காய் வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது எப்போவுமே இளமையாக வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் லாஸுக்கும் நல்லது. அப்புறம் யூரின் வந்து நல்லா பிரித்து நச்சுக்கள் நீக்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது நம்ம புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு உதவுதா சொல்கிறாங்க. எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும், குடற்புண்களை குணமாக்கிறதுக்கும், சருமம் அழகாக்கி பொலிவாக இருக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் வந்து நெல்லிக்காய் வந்து பயன்படுது. நெல்லிக்காய் வந்துட்டு மேக்ஸிமம் தேனில் போட்டு வந்து கொடுப்பாங்க. அதில் மேக்ஸிமம் தேனில் போட்டு கொடுக்குறாங்களான்னு தெரில. ஆனால் அது நம்மளே ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், இது குளிர்ச்சி தன்மை இருக்கிறதால ஃபைல்ஸ் இதெல்லாம் வராது. ரெகுலராக எடுங்க, நல்லா இருங்க. நன்றி.